இன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு சோகமான ஒரு கருப்பு தினமாக அமைஞ்சிருக்கு. அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா ஃப்ளைட்டாக இருக்கக்கூடிய போயிங் 787 ட்ரீம் லைனர் அப்படின்ற ஒரு விமானம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து கரெக்டாக 1:35 மணிக்கு புறப்பட்டிருக்கு. அந்த விமானம் புறப்பட்ட 3 நிமிடங்களில் அந்த விமானம் சரியாக டேக் ஆஃப் ஆக முடியாமல் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஸ்பீடாக போயிட்டு கிட்டத்தட்ட 825 அடி உயரத்தில் இருந்து கீழே விழுந்து சுக்கு நூறாக நொறுங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சேதாரமாக மிகப்பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டாக மாறியிருக்கு. இந்தியாவில் நடந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் கடந்த 25 வருஷத்தில் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த அகமதாபாத் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் தான் ஒரு பெரிய ஒரு டிசாஸ்ட்ரஸ் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் அப்படின்ட்டு ரெக்கார்ட் ஆகப்பட்டிருக்கு. என்ன ஒரு சோகம் அப்படின்னா, எப்போவுமே ஃப்ளைட் நீங்களே பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு சில நியூஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஏன் நம்ம தமிழகத்திலேயே கூட சென்னையில் நடந்திருக்கோம், மதுரை விமான நிலையத்தில் தான் நடந்திருக்கோம். ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயினதுக்கப்புறமா அந்த ஃப்ளைட்டில் ஏதாவது ஒரு கோளாறு ஏற்பட்டால் அந்த ஃப்ளைட்டை தரையிறக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அதை உடனே தரையிறக்க மாட்டாங்க. அப்படியே வானத்தில் வட்டம் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஃப்ளைட்டில் ஃபியூவல் ஃபுல்லாக இருக்கிற சமயத்தில் அந்த ஃப்ளைட் அந்த ஹைட்ராலிக் அந்த வீல் நம்ம ஃப்ளைட்டில் பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு ஹைட்ராலிக் வீல் கீழே இறங்கும். ஹைட்ராலிக் வீலும் சரியாக யூஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த ஃப்ளைட் தரையில் இறங்குறப்போ இந்த ஃபியூவலோட கெப்பாசிட்டி பிளாஸ்ட் ஆச்சுன்னா அது ஒரு பெரிய பேரழிவை ஏற்படுத்தும். இதனால தான் எல்லா ஃப்ளைட்லேயும் ஏதாவது ஒரு இயந்திர கோளாறு ஏற்பட்டால் ரொம்ப நேரம் வானத்திலே வட்டம் அடிக்க விடுவாங்க. பட் இந்த அகமதாபாத் போயிங் 787 ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் அப்போ தான் அந்த ஃப்ளைட் கிளம்பியிருக்கு அகமதாபாத் விமான நிலையத்திலேருந்து. அதனால அது லண்டன் போக வேண்டிய ஒரு விமானம்